வணக்கம். யோசிச்சு பாருங்களேன். கடவுள் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு உதவுமா இல்ல அவனையாவது குரூடாக்கிடுமா? ஜி.எல். ஃபியூன்டாடிஸ் எழுதின கடவுளுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இத பத்தி என்ன சொல்லுதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கணும்? நம்மளோட உழைப்பு மேலயா இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மேலயா? இந்த ஒரு கேள்விதான் இந்த கதையோட மைய கருவே. ஒரு சாதாரண விவசாயியோட வாழ்க்கையில இந்த கேள்வி எப்படி ஒரு பெரிய ட்விஸ்ட் உருவாக்குதுன்னு தான் நாம பார்க்க போறோம். வாங்க நம்ம ஹீரோவை பார்க்கலாம். இவர்தான் லெஞ்சோ, ஒரு கடின உழைப்பாளி விவசாயி. ஆனா இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? கடவுள் மேல இவர் வச்சிருந்தா அசைக்க முடியாத, கேள்வி கேட்காத நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையே கடைசில ஒரு பெரிய ட்விஸ்டுக்கு காரணமா இருக்க போகுது. ஓகே, இப்ப கதை ஸ்டார்ட் ஆகுது. லென்ஷோ ஒரு அழகான பள்ளத்தாக்குல தனியா ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு வரான். அவனுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு சொத்து தான், அவனோட சோள வயல். நல்லா அறுவடைக்காக வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவைப்பட்டுச்சு. அது என்னன்னா ஒரு நல்ல மழை. அவன் நினைச்ச மாதிரியே மழையும் வந்துச்சு பாருங்க. லஞ்சுக்கு ஒரே குஷி. அவன் என்ன சொல்றான்னா, இது வெறும் மழை இல்லப்பா, வானத்திலிருந்து காசு கொட்டுதுன்னு சொல்றான். பெரிய மழை துளிக்கு 10 காசு, சின்ன மழை துளிக்கு 5 காசுன்னு கணக்கே போடுறான். அவனோட உழைப்புக்கு கிடைக்க போற பலனை ஒவ்வொரு துளிலையும் பாக்குறான். ஆனா பாருங்க, இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு நிலைமையே தலைகீழா மாறுது. அந்த மழை ஆலங்கட்டி மழையா மாறி மொத்த வயலையும் நாசமாக்கிடுச்சு. வயல் முழுக்க உப்பு கொட்டின மாதிரி வெள்ளையா மாறிடுச்சு. அவனோட ஒரு வருஷ உழைப்பு மொத்தமும் அந்த ஒரே மணி நேரத்துல காலி. எல்லாமே போயிடுச்சு. அவனோட வருமானம், அவன் குடும்பத்தோட ஃபியூச்சர் எல்லாமே கேள்விக்குறியாயிடுச்சு. ஆனா இவ்ளோ பெரிய அழிவுக்கு நடுவுலயும் லென்ச்சோ மனசுல ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. அதுதான் நம்பிக்கை. கடவுள் நம்மள கண்டிப்பா கைவிட மாட்டார்னு முழுசா நம்புனான். எல்லாம் போனதுக்கு அப்புறம் லெஞ்சோ ஒரு ரொம்பவே வித்தியாசமான முடிவு எடுக்கிறான். ரொம்பவே நேரடியான ஒரு முடிவு. ஆமாங்க, நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. அவன் நேரா கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதுறான். மறுபடியும் விவசாயம் செஞ்சு குடும்பத்தை காப்பாத்த தனக்கு கரெக்டா 100 பெசோஸ் வேணும்னு கேக்குறான். கடவுள் என்ன பேங்க் மாதிரி கேட்டதும் பணத்தை அனுப்புவாருன்னு அவன் முழுசா நம்புனான். இதுதான் அவனோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் கேட்ட விஷயம் வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா அத செஞ்ச விதம் ரொம்ப சீரியஸ். நேரா போஸ்ட் ஆபீஸ்க்கு போறான். ஒரு ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி கடவுளுக்கு ஸ்வர்கன்னு அட்ரஸ் எழுதி அந்த லெட்டரை போஸ்ட் பண்றான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி அதுதான். இந்த கடவுளுக்குன்னு போட்டிருந்த லெட்டரை பார்த்ததும் போஸ்ட்மேனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. போஸ்ட் மாஸ்டரும் முதல்ல சிரிக்கிறார். ஆனா அடுத்த செகண்டே அவரோட முகம் சீரியஸ் ஆகுது. அவர் மனசுல, அடேங்கப்பா, என்ன ஒரு நம்பிக்கை இது! இந்த மனுஷனுக்கு இருக்கிற நம்பிக்கையில 1% நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறாரு. அந்த நிமிஷமே முடிவு பண்றாரு, இந்த நம்பிக்கையை நாம உடைய விடவே கூடாது. இப்பதான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வரப்போகுது. லெஞ்சோவோட பிரேயருக்கு பதில் மேல இருந்து வரல, இங்க பூமியில இருந்தே வரப்போகுது. அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, நாமளே இதுக்கு பதில் அனுப்புவோம்னு முடிவு பண்றாரு. அவரோட சம்பளத்துல இருந்து கொஞ்சம், கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட இருந்து கொஞ்சம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம்னு காசு கலெக்ட் பண்றாரு. அவங்க எல்லாரோட ஒரே நோக்கம் அந்த மனுஷனோட கடவுள் நம்பிக்கையை எப்படியாவது காப்பாத்தணும். ஆனா ஒரு சின்ன சிக்கல், அவரால 100 பெசோஸ் முழுசா கலெக்ட் பண்ண முடியல. வெறும் 70 பெசோஸ் தான் கிடைக்குது. சரி, அந்த பணத்தை ஒரு கவர்ல போட்டு கடவுள்னு ஒரே ஒரு வார்த்தையில கையெழுத்து போட்டு லென்ச்சோக்கு அனுப்பிடுறார். பாருங்க, இந்த 30 பெசோஸ் வித்தியாசம்தான் கதையையே தலைகீழா மாத்தப் போகுது. அடுத்த வாரமே லென்ச்சோ போஸ்ட் ஆபீஸ்க்கு வர்றான். லெட்டரை வாங்குறா. அவன் முகத்துல ஒரு துளி கூட ஆச்சரியம் இல்ல. ஏன்னா அவனுக்கு 100% தெரியும் கடவுள் கண்டிப்பா பதில் அனுப்புவார்னு. ஆனா பணத்தை எண்ணி பார்த்ததும் அவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. சரி, இப்ப நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கதான் கதையோட மிகப்பெரிய ஷாக்கும் நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடமும் இருக்கு. கோபத்துல உடனே கடவுளுக்கு இன்னொரு லெட்டர் எழுதுறான். அதுல என்ன எழுதுறான்னா, கடவுளே, நீங்க அனுப்புன காசுல 70 பெசோஸ் தான் வந்திருக்கு. மீதி பணத்தையும் அனுப்புங்க. ஆனா இந்த தடவை தயவு செஞ்சு போஸ்டல் அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஒரு அயோக்கியர் கூட்டம்னு எழுதுறான். யோசிச்சு பாருங்க, யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களையே திருடன்னு சொல்றான். இதுதான் இந்த கதையோட உச்சக்கட்ட முரண். இததான் ஐரனின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம ஒண்ணு நினைப்போம், ஆனா நடக்கிறது அப்படியே உல்டாவா இருக்கும். இங்க பாருங்க, கருணை காட்டுனவங்களே திருடன்னு பட்டம் வாங்குறாங்க. லெஞ்சோவோட குருட்டு நம்பிக்கை அவன் கண்ணு முன்னாடி இருந்த நல்லவங்களையே அடையாளம் காண முடியாம பண்ணிடுச்சு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உதவி செஞ்சது யாரு? போஸ்ட் மாஸ்டர். ஆனா குற்றம் சாட்டப்பட்டது யாரு? அதே போஸ்ட் மாஸ்டர் தான்.
அவரோட நோக்கம் என்ன? லென்சோவோட நம்பிக்கைய காப்பாத்தணும். ஆனா லென்சோவோட பார்வையில அவங்க எப்படி தெரிஞ்சாங்க? பணத்தை திருடுற அயோக்கியர்களா தெரிஞ்சாங்க. சோ இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. லென்சோவோட நம்பிக்கை தான் போஸ்ட் மாஸ்டரை உதவி செய்ய வச்சது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா அதே நம்பிக்கை தான் அந்த உதவிய செஞ்சவங்கள பார்க்க விடாம அவனை குருடாக்கிடுச்சு. அப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அதே கேள்விக்கே வருவோம். நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கணும்? கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி மேலயா? இல்ல நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு உதவி பண்ற சக மனுஷங்க மேலயா? நீங்களே யோசிச்சு பாருங்க.